காப்பாத்துங்க. என்ன பெத்த தாயே, என்ன தூக்கி வளர்த்த தாத்தாவே, நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன். என்னால இதை தூக்க முடியல. ஐயா யாராவது வாங்கப்பா. ஐயோ ஏப்பா என்னப்பா பிரச்சனை உனக்கு? யாரா நீ? நான் ஒரு உயர்ந்த மனுஷன். உயர்ந்த மனுஷனா? ஆஹா, என்ன கதை? நீதான் ஏதோ கதறிய பார்க்கலான்னு வந்தா திமிரா பேசுற. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கயா. தூக்க முடியலையா? இதை மட்டும் அவுத்து விடியா லைட்டா. அவுத்துணுமா? எதுக்கு? என்னால இதை தூக்க முடியல, வலிக்குது. ஐயோ சரி நான் உனக்கு உதவி பண்றேன். விட்டாதாண்டா வரும், விட்றா. நான் விட்டுட்டு தாண்டா இருக்கேன். விட்டாதாண்டா வரும், விட்றா. அடிக்காதடா. ஐயோ அதுவா, இன்னைக்கு நான் என்னோட ரெகுலரான பிராக்டிஸ் எதுவும் பண்ணல. 5 கிலோ கறி சாப்பிடல. ஆமா ஆமா, நல்ல சக்தி எதுவும் இல்ல. ஐயோ நான் ஒரு பயில்வான். ஆமா ஆமா ஆமா. ஐயா போயா போயா, போடா. முடியலண்ணா போயா. ஐயோ யாராவது காப்பாத்துங்களேன். இவன் வேற வந்துட்டு வெறுப்பேத்திட்டு போயிட்டானே. ஐயா இது யாரு? நம்ம டாக்டர் என்ன? ஐயோ என்ன புள்ள சிரிஞ்சா? என்னாச்சு உனக்கு? என்ன கத்தினுக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? இதை மட்டும் எப்படியாவது அவுத்து விட்டுருங்கயா. என்னால இதை தூக்கவே முடியலையா. நீ ஒன்றும் பயப்படாத, நம்ம கிட்ட நிறைய டெக்னிக் இருக்கு. கட்டியோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் ஆப்ரேஷன் தான். ஒரு 10 லட்சம் தான் ஆகும். 10 லட்சமா? ஐயா 10 ரூபாய்க்கு பண்ணி விடுங்கயா. ஐயா இந்த 10 ரூபா தான் இருக்கு. 10 லட்சம் தான் ப்ரோ. வேற ஐயா எப்படியாவது பண்ணுங்கயா. யா ப்ளீஸ் யா. ஐயோ ஐயா யா. ஐயோ முடியலையே. நீ எப்படியாவது காப்பாத்தணுமே. எப்பா யாராவது என்ன காப்பாத்துங்க. 2 பேர் வந்துட்டாங்களே, என்னால முடியலையே. ஏசப்பா ஏசப்பா. அங்க ஒரு வெள்ளை மனிதன் வர மாதிரி இருக்கு. ஏசப்பா அங்க பேசாதீங்க, இங்க வாங்க ஃபர்ஸ்ட். ஏசப்பா போதும். ஐயோ ஐயோ ஏசப்பா வாங்கயா. ஏசப்பா ஏசப்பா எப்படியாவது அவுத்து விடுங்க ஏசப்பா. என்னால முடியல ஏசப்பா. நான் டெய்லி ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன். ஆனாலும் என்னால இந்த பாவ சுமையை என்னால சுமைக்க முடியல ஏசப்பா. எப்படியாவது என்ன அவுத்து விட்டுருங்க ஏசப்பா. ஜாலி ஏசப்பா, ஜாலி ஜாலி ஜாலி. இந்த ட்ராமாவோட தீம் என்னதுன்னா, இப்போ பாவ சுமை தான் இந்த ட்ராமாவோட டைட்டிலு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்குன்னு எவ்வளோ நிறைய பாவம்லாம் சுமக்கிறோம். நம்மளுக்குன்னு நிறைய பர்சனல் திங்ஸில் நிறைய இஷ்யூஸ் நிறைய இருக்கும். நம்ம அதெல்லாம் கேரி பண்ணிட்டு எவ்வளோ நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போனாலும் எதுவுமே சரி பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நம்ம நிறைய நேரத்தில் ஏசப்பட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணால் எல்லாமே நடக்கும். தேங்க்யூ. Bye.